அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் முதல் பாடமாக நம்ம பார்க்குறது அன்னை தமிழே. இதனுடைய பாடப்பகுதியில் அமைந்துள்ள பயிற்சி வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகள் பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த பாடலை நம்ம ஒரு தடவை வாசித்து பார்த்துருவோம். அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாடச் சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. இப்பாடலின் ஆசிரியர் நா. காமராசன். இந்த பாடலுடைய பொருள் அறிவோம் பகுதியில் இதற்கான பொருள் கொடுத்துருக்காங்க. நம்ம அதையும் ஒரு முறை படித்து பார்த்து விடுவோம். என் அன்னையாகிய தமிழே, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடன் சேர்ந்து வளர்பவளே, உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன், சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவளே, அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாடலின் ஆசிரியர் யார் பார்த்தோம்? நா. காமராசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பாடப்பகுதியில் வாங்க பேசலாம் அப்படிங்கிற பகுதியில் இந்த பாடலை ஓசை நயத்துடன் பாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாடலை சரியான உச்சரிப்புடன் படித்து மகிழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக பாருங்கள், மொழியின் சிறப்பினை கூறும் வேறு பாடலை அறிந்து பாடுக. அப்போ நீங்கள் வேறு பாடலையும் தெரிஞ்சுட்டு தமிழ் மொழியின் சிறப்பினை கூறக்கூடிய பாடல் ஏதாவது ஒரு பாடல் நீங்கள் சொல்லுங்கள். சிந்திக்கலாமா? நாம் வளரும் போதே நம்முடன் சேர்ந்து வளர்வது தமிழ் மொழி, எவ்வாறு கலந்துரையாடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம் அதனை பற்றி சிந்தித்து கலந்துரையாடுவோம். அடுத்ததை நம்ம பார்க்குறது படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? முதல் வினா பாருங்க. அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? சரியான விடை அன்னை தமிழே. இரண்டாவது வினா, பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பிறப்பு கூட்டல் எடுத்தேன். மூன்றாவது வினா பாருங்க. மறந்துன்னை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மறந்து கூட்டல் உன்னை. நான்காவது வினா, சிறப்படைந்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சிறப்பு கூட்டல் அடைந்தேன். அடுத்தது ஐந்தாவது வினா, என்னில் என்ற சொல்லின் பொருள் எனக்குள். வினாக்களுக்கு விடையளி. முதல் வினா பாருங்க. சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார்? அதற்கான விடை சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் தமிழ் அன்னை ஆவாள். இரண்டாவது வினா பாருங்க. எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார்? அதற்கான விடை தமிழ் சொல்லினால் தமிழ் அன்னையின் புகழை சொல்ல முடியவில்லை என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். மூன்றாவது வினா, இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார்? அதற்கான விடை என் அன்னையாகிய தமிழே, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடன் சேர்ந்து வளர்பவளே, உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன், சொல் கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவளே, அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே என்று ஆசிரியர் அன்னையாகிய தமிழை புகழ்கிறார். அடுத்து இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக. உதாரணத்திற்கு அங்கே கொடுத்துருக்காங்க என்னை, எண்ணில். அடுத்த கட்டங்களில் நம்ம எழுதுவோம். உன்னை, உலகில், சொல்லில், சொல்லி. இரண்டாவதாக பாருங்கள். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. ஒரே ஓசை. அப்போ என்ன வார்த்தை அங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கலந்தவளே, அப்போ எதில் முடியுது? ஏ. லேங்கும் போது எதில் முடியும்? ஏல முடியும். அப்போ நம்ம அடுத்து என்னென்ன வார்த்தைகள் எழுதலாம்? வளர்பவளே, தந்தவளே, புகழ்வதற்கே, முடியலையே. இந்த சொற்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கடைசியாக முடிகிறது எந்த ஓசையில் முடியும்?
ஏங்கிற ஓசையில் முடியும். அதாவது ஏகார வரிசை. செயல் திட்டமாக என்ன கொடுத்துருக்காங்க, மொழியின் சிறப்பினை கூறும் 2 பாடல்களை எழுதி வந்து படித்து அல்லது பாடி காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ் மொழியின் சிறப்பை கூறும் 2 பாடல்கள் எழுதிவாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது பாடலை நிறைவு செய்வோம். பட்டாம்பூச்சி பறந்து வா, பறக்கும் பூவாய், என்ன போடலாம் அந்த இடத்துல, விரைந்து வா. பட்டுமேனி ஓவியம், பார்க்க பார்க்க பரவசம். தொட்டு உன்னை பார்க்கவா, தோழனாக ஏற்றுக்கொள்ளவா. அடுத்ததா சொல் உருவாக்கலாமா. இங்கே எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை பயன்படுத்தி நம்ம சொற்களை உருவாக்குவோம். என்னென்ன சொற்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? குழந்தை, அன்னை, கவியரசர், தமிழ் மொழி. அடுத்து வண்ணம் தீட்டி மகிழ்வோம். எண்களை எல்லாம் இணைப்போம், கிடைக்கும் உருவத்திற்கு வண்ணம் தீட்டி மகிழ்வோம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ் செல்வி தமிழரசன் என்பன போல தமிழ் மொழியை மட்டுமே பெயராக பயன்படுத்த முடியும்.